இட்ஸ் சண்டே மார்னிங் நைட்டு மாவுக்கு ஊற வச்சு அரைச்சிருந்தேன்ல, அது நல்லா புளிச்சிருந்துச்சு. சரி பணியாரம் சொல்லலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிச்சனே ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா நேற்று அம்மா வரும்போது பழம், ஸ்வீட்டு, மாங்காய், பருப்பு இதெல்லாமே அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்னா பிடிக்குன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. அதெல்லாம் கிச்சனே ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பக்கம் எடுத்து வச்சுட்டு ஸ்வீட் பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். அதை பண்ணிட்டு இப்போ பாப்பா வந்து தேங்காய் சட்னி கேட்டால் அதுக்கு சைடிஷ்ஷு. சரி, அதனால் அதுக்கு சைடிஷ்க்காக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு பணியாரத்துக்கு பாகும் கிண்டி வச்சுட்டு அப்படியே ஊற்றிட்டேன். இதுக்கு என்ன கம்பி பாகமும் கிடையாது, லைட்டாக பாகு கரைச்சிட்டு ஊற்றினா போதும். கரைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு நெய்யில் ஊற்றி கொடுத்தேன். தேங்காய் போடாமல் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் தேங்காய் போட்டு நார்மல் எண்ணெயில் ஊற்றி சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு மட்டும் நெய்யில் போட்டு கொடுத்தேன். நெய்யில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணாலுமே இல்லை மேலே லைட்டாக ஒரு சொட்டு நெய் ஊட்டினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்வீட் பணியாரம் இந்த காம்போவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.